வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம துளசியோட அம்மா அஞ்சலி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆட்டோ பிடிக்கலான்னு வராங்க. அதே வழியால் வெட்டி ரெடி ஆகிட்டு வராங்க நம்ம துளசி அம்மா வீட்டு கல்யாணத்துக்கு தான். அப்போ நம்ம வெட்டி அவங்கள பார்த்ததும், அம்மா இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் பொண்ணு கல்யாணம், நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு போதும், நான் கோவிலில் என் பொண்ணு பேரில் அர்ச்சனை பண்ணலான்னு வந்தப்பா அப்படின்னு சொன்னதும், சரி வாங்கம்மா நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், நானும் அந்த வீட்டு கல்யாணத்துக்கு தானே போகிறேன் அப்படின்னதும், அப்புறம் என்னப்பா சரி அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. சரிப்பா வெட்டி உள்ள வா நான் போகிறேன் அப்படின்னுட்டு நம்ம துளசியோட அம்மா போனதும் வெட்டி அந்த இடத்துல துளசியை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் நீங்கள் எப்படி இங்கே என்னை என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு துளசி வெட்டிக்கிட்டு சத்தம் போட்டதும் துளசியோட அம்மா வராங்க. துளசி இது யாரும் தெரியாதம்மா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அடிக்கடி நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னல, அது இவர் தாம்மா, இவரோட பேர் வெட்டி அப்படின்னதும், ஓஹோ அப்படியாம்மா, சரிம்மா அவர் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காரு, நான் தாம்மா பத்திரிக்கை வச்சு அவரை உள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னதும், உடனே நம்ம வெட்டி அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க யாருமா உங்களுக்கு அப்படின்னு வெட்டி கேட்குறாங்க. இவன் தாப்பா என்னோட மூத்த பொண்ணு அப்படின்னதோ, உண்மையாவாம்மா சொல்கிறீங்க, இங்கே பாருங்கம்மா இது இனிமேல் உங்கள் வீட்டு கல்யாணம் கிடையாதுமா, இது நம்ம வீட்டு கல்யாணம், எல்லா வேலைகளையும் நானே பாட்டிக்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் துளசி செமையாக முறைக்கிறாங்க. சரிப்பா அப்படின்னுட்டு துளசியம்மா போனதும், இங்கே பாருங்கள் ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணாமல் வாங்க அப்படின்னுட்டு துளசியும் உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் வெட்டி துளசியை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெட்டியோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து ஏதோ ஒரு டீல் பேசணும் போல், அதுவும் யார்கிட்டன்னா நம்ம தியா பாப்பா இருக்கால அவங்களோட மாமா கிட்ட போல. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா நேராக கிளம்பி நம்ம வெட்டியோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வெட்டி நேராக கல்யாண மண்டபத்தில் துளசியை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷ் அஞ்சலிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குரிய டைம் வந்துடுச்சு. சரி நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு, மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னதும் மகேஷை நல்லபடியாக ரெடி பண்ணிட்டு மணமேடையில் உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அஞ்சலியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு கவின் வராங்க. கவின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மகேஷை மணமேடையில் பார்த்ததும் செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கியாடா, இன்னைக்கு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. டே கவின் என்ன அமைதியா இருந்துட்டு இருக்க, போய் அவன்கிட்ட விஷயத்த சொல்லுடா, அவனாவே ஒதுங்கிப்பான். இங்க பாருடா இவனெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நான் என் அஞ்சலிக்கிட்டே விஷயத்த சொல்ல போறேன், நான் என் காதுல அஞ்சலி கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னுட்டு கவின் என்ன பண்றாங்கன்னா அஞ்சலியை தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நல்லபடியா அஞ்சலி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெட்டியோட அம்மா அப்பாவும் நல்லபடியாக அவங்களோட டீலிங்கும் முடிச்சுட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. இந்த பக்கம் வெட்டி இருக்கிறத கவனிக்கையில் அப்படின்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வெட்டியை கவனிச்சிட்றாங்க. இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தியாடி, ஒப்புள்ள நம்மளை போகக்கூடாதுன்னு எடுத்து கடைசியில் நமக்கு முன்னாடி நிற்கான் அப்படின்னா எல்லாம் இவன் திட்ட போட்டு பண்ணிட்டு இருக்கானா, எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவன் நமக்காகத்தான் வந்திருக்கான், அதனால எந்த பேச்சுவார்த்தையும் நம்ம பேச வேணாம், எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி வெட்டியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா கவின் ஒவ்வொரு ரூமா அஞ்சலி எங்க இருக்காங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அஞ்சலியும் கியூட்டா ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம கவின் அஞ்சலி கிட்ட நான் தான் அப்படின்னும் போது உடனே அஞ்சலியும் வர வைப்பாங்க. இங்க பாரு என் கல்யாணத்துக்கு நீ முதல் நாளே வந்திருக்கணும், இப்போ ஏண்டா எதுக்காக அப்படின்னு திட்டுவாங்க. அஞ்சலி எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அஞ்சலி, அதை முதல்ல காது கொடுத்து கேளு அப்படின்னு போது, இங்க பாரு எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ எனக்கு முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, வா என் கல்யாணத்துக்கு அர்ச்சனை போடு, இப்போ நான் மணமேடைக்கு போகணும் அப்படின்னதும், ஐயோ இந்த கல்யாணம் தான் பிரச்சனையே அஞ்சலி, முதல்ல நான் சொல்றது கேளு, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னல, ஆமா அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான் அப்படின்னது, என்னடா சொல்ற, சூப்பர், சரி யாருன்னு சொல்லு, அவகிட்ட உன் காதல சொன்னியா, சொல்லுடா யார் அது அப்படின்னு நம்ம அஞ்சலியும் கேட்கும்போது உடனே கவின் ஆமா இங்க இப்போ என் முன்னாடிதான் நின்றுட்டு இருக்கான் அந்த பொண்ணு அப்படின்னும் போது அஞ்சலி அதிர்ச்சி ஆகுவாங்க. என்ன கவின் சொல்றேன், ஆமா நான் காதலிக்கிற பொண்ணு வேற யாரும் கிடையாது அஞ்சலி, நீதான் அப்படின்னு போது அஞ்சலி எப்படி
இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்